ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து when it comes to டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸில் வந்து லைஃப் இன்சூரன்ஸு, அதில் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வருது. நமக்கு எல்லாருக்குமே ஆரம்ப காலத்துலேருந்தே என்ன தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 20 வருஷம் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகும் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹5000 நீங்கள் கட்டுறீங்க ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்னதுன்னா, உங்களுடைய நீங்கள் பே பண்ணக்கூடியது வந்து ₹1,00,000. அதுதான் உங்களுடைய கவரே. நீங்கள் வந்து இறக்கலை அப்படின்னதுன்னா 20 வருஷம் கழிச்சு 1,00,000 பதிலாக ₹2,00,000 கிடைக்கும். விச் இஸ் நத்திங், விச் கம்ஸ் டு அரௌண்ட் 5%. அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வருது. ஓகேயா? இப்போ நம்ம வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னதுன்னா, நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 15லேருந்து 20 மடங்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ஒரு ₹6,00,000லேருந்து ₹10,00,000 வரையும் ஈஸியாக இன்றைக்கி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ₹6,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா, அதாவது பர் மந்த் 50,000 அப்படின்னா 15 மடங்குன்னா 90 lakhs. ஸோ 90 lakhsனா ₹1,00,00,000 நீங்கள் கவர் எடுக்கணும். சார் நான் 50,000 இல்லை, நான் ஆல்ரெடி நான் வந்து ₹2,00,000 மந்த்லி சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 2 × 12 ₹24,00,000 வந்து உங்களுடைய சேலரி. அதுக்கு 15 மடங்கு அப்படின்னா வந்து 3.6 crore வரும். அட்லீஸ்ட் ஒரு 3 crores நீங்கள் வந்து பாலிசி எடுத்துக்கணும். இது வந்து பாலிசி ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசு மென்னு நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸுக்கு அவர் வந்து எடுக்கிறாரு அப்படின்னதுன்னா 1 crore எடுக்கிறான்னு வச்சுங்களேன், அவருக்கு மேக்ஸிமம் வந்து என்னென்னா ₹18,000 தான் வந்து வருஷத்துக்கே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா 18,000 இந்த நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸ். ஸோ அவர் வந்து 5.4 lakhs தான் இந்த நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸ் பே பண்ண போகிறார். சப்போஸ் அந்த 30 இயர்ஸ்க்குள்ளே அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா he will get 1 crore. அது வந்து கிடைச்சிடும். எதுவுமே நடக்கலைன்னா அவர் உயிரோடு இருந்ததுன்னா அந்த மணி போயிடும். இப்படி சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க, அப்போ உயிரோடு இருந்ததுன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காதா, அப்போ எனக்கு இந்த பாலிசி வேண்டாம். சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னதுன்னா வாட் யூ ஆர் திங்கிங், யூ ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் எவர். யூ ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் எவர்னா நீங்கள் பாலிசி எடுக்க வேண்டாம். சரி, த ஹோல் ஐடியா வந்து பாலிசி இருக்கிறது வந்து என்னுடைய நோக்கம் கிடையாது. உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, உங்கள் 2 பேரை நம்பி 2 குழந்தைங்களோ ஒரு குழந்தையோ வந்திருக்கு. இவங்க 3 பேரையும் காப்பாற்றுறதுங்கிறது உங்களுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் பாதுகாக்கணும். நீங்கள் இருந்தால் டெஃபினட்டாக ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க, நோ டவுட். பட் இஸ் தேர் எனி கேரண்டி தட் யூ லிவ் ஃபார் த நெக்ஸ்ட் 60 இயர்ஸ்னா ஆன்சர் இஸ் நோ. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸே எடுக்கிறோம். அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து வேணுமா வேண்டாமா, இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே 80-90 வயசோட இருந்திருக்காங்க, அதனால் நானும் 80-90 வயசு வரைக்கும், நீங்கள் தாராளமாக நிறைய நாள் நல்லா இருங்க. பட் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனதுன்னா வாட் இஸ் த ரெமெடி?